கைலாசத்தை அமர்ந்தது ஆண்டவன் சென்று விட்டு நான் திரும்பி வருகிறேன். அப்ப ஆண்டவன் அகில உலகமெல்லாம் அமுதனக்க வந்து விட்டார். அப்ப பார்வதி மனசிலே என்ன நினைச்சா தெரியுமா? இந்த ஆண்டவன் கூட வாரோம்னு நம்ம இன்னைக்கு இல்ல, ஒவ்வொரு நாளும் இடையிடையே கேட்கத்தான் செய்தோம். ஆண்டவரை நாமளை அழைத்து போவதற்கு ரொம்ப யோசிக்கிறார். அப்ப இவர் மனதில் ஏதோ படியிறப்புல ஏதோ ஒரு குறை இருக்கிறதுனாலதானே நம்மள வேண்டாம்னு சொல்லுறாரு. அதனால இவருடைய படியிறப்பை இன்னைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேணும் என்று பார்வதி யாரை வரவழைத்தா தெரியுமா? விஸ்வகர்மாவை வரவழைத்தார். என்னுடைய வார்த்தை அப்பாவை சீக்கிரமாய் தப்பு கட்டை சிமிழை உண்டு பண்ணினார். பூவரசம் கம்பு வெட்டி புது சிமிழையை கடைந்து சிமிழுக்கு ஏற்ற வண்ணங்களை தீட்டி திருக்கோடானி பூட்டு போட்டு சீனி போட்டு மேலே போட்டு சிமிழையை கொண்டு வந்து பார்வதியின் கையிலே கொடுத்தார் இந்த விஸ்வகர்மா. பார்வதியின் கையிலே கொடுத்த உடனே பார்வதி சிறிய சிமிழையை வாங்கினாள். அப்ப நினைக்கா ஆண்டவனுக்கு தெரியாம ஏதாவது 2 உயிர்களை பிடித்து இந்த சிமிழுக்குள்ள நம்ம அடைச்சு வைக்கணும். அடைத்து வைத்திருக்கக்கூடிய உயிருக்கு ஆண்டவன் எப்படி இன்னைக்கு படி இழக்காருன்னு பாப்போம். என்ன என்னையா உன் கையில கூட திறமை இருக்கா? திறமை இல்லாம எப்படி சிறப்பா செஞ்சிருக்க? ஆமா அதான் சிமிழடி சிறப்பா செஞ்சதுக்கு சரி மாணிக்க மலையை கொண்டு போய் உள்ள போய் இருக்க, அது கொண்டு போய் உள்ள போய் இருக்க அப்படின்னு மாணிக்க மலையை பரிசா கொடுத்தா. அது மாணிக்க மலையா? அது முடிச்சு 3 மாதம் தான் ஆகுது. அவர் மலையில் தந்தே நல்லா இருக்கும். அது பத்திரம் யாரு வந்தா அப்படின்னு மாணிக்க மாலை கட்டி பார்வதி கொடுத்தா. ஆனா விஸ்வகர்மா வேங்கல, அவரு குடிக்கவே அவ்வளவுதான். சரி, அதை போலவே அந்த விஸ்வகர்மா சிறிய சிமிழை கொடுத்த போது பார்வதி சிறிய சிமிழுக்குள்ளே எந்த உயிரை பிடித்தடைக்கலாம் என்று எண்ணி பார்த்தார். சிறிய சிமிழுக்குள்ளே எந்த உயிரை நாமல் பிடித்தடைக்கலாம்? அதாவது சஞ்சீவி மலையில், அதாவது அயோத்தியாவில் பட்டணத்துல சேதுபதி அணைன்னு கட்டினாங்க. சரி, கட்டக்கூடிய நேரத்துல ஆஞ்சநேயர் சாமி வந்து பெரிய பெரிய மலைகளை ஒரு கையில தூக்கி கொண்டாந்து கொடுத்தாரு. விசுவர்மா என்ன செஞ்சாரு? சேதுபதி அணையை கட்டும் போது இந்த இடது கைக்கு வாங்கி இப்படி வச்சாரு. எவ்வளவு திறமை! அப்போது அவர் ஒரு மாலை கொடுத்தாரு. அதே மாதிரி அன்பர் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்தாருன்னு சொல்லி ஆஞ்சநேயர் சாமி ஒரு பூநூல் கொடுத்தாரா. அவர் பூநூல் கொடுத்து கண்ணை மூட சொல்லி ஆமா கண்ணை மூட சொல்லி சிசுவருமாவை ஏமாத்துறாங்க. இவர் தங்க பூநூல் காமப்பட்டாரு. அதே மாதிரி நிறைய பரிசுகள் பெற்று இருக்கிறார். விஸ்வகர்மா கொடுத்த சிமிழுக்குள்ளே சரி சிறிய சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடித்தடைக்கலாம்?
யானையை பிடிச்சு அடைக்க முடியுமா ஐயா? அப்புறம் ரெண்டு பூனையை பிடிச்சு அடப்போமா? பூனையும் அடைக்க முடியாது. அப்புறம் ரெண்டு குதிரையை பிடிச்சு அடப்போமா? அறிவே கிடையாது. சிறிய எதை பிடித்து அடைக்கலாம் என்று பாரதா தேவி பார்க்கும்போது ஆதி கையிலே அவள் சுத்தமொத்தம் பார்த்து கொண்டிருக்க அந்த பார்வதி எதை பிடித்து அடைத்தால் தெரியுமா? அதிவெள்ளி கையில ஆதி சக்தி பார்வதியா அங்கோ இங்கும் பார்ப்பாளா அங்கோ இங்கும் பார்க்கும் போது திருநீரா சித்தரம்பு திருமலைக்குள்ளே பிடித்தடைத்தாள் ஆனரும்பை பெண்ணரும்பை ஆதி சக்தி அடைத்த போது அவள் திருக்கோடாரி பூட்டும் போட்டு தீனி போட்டு வேலை போட்டாள் ஆகவே முந்தைய முடியுவாள் அதை எத்தனையில சொல்லுவாள் எப்போ சீவன் வருவாரென்று எல்லாம் வருவார் எதிர்பார்த்து இருப்பாள் ஆகவே எதிர்பார்த்து இருப்பாள் முந்தியிலே முடிந்து எத்தெல்லாம் துருவி கொண்டு தலையை உழைத்து விட்டார். தலையை உழைத்து விட்டு ஆண்டவர் வரக்கூடிய வழியிலே இரு கால்களை நீட்டி உட்கார்ந்திருக்கிறார். ஒரு நாள் அப்படி இருக்க மாட்டா. இவருக்கு வேண்டிய பணிவிடை செய்யக்கூடியவற்றை எடுத்து வைத்துக் கொண்டு பார்வதி எதிர்பார்த்து நிற்பதுதான் என்னைக்குமே வழக்கம். அந்த வழக்கத்தை மாறி பகவான் மீது உள்ள கோபத்தை கொண்டு அவரை பரிசோதனை பார்க்க வேண்டும் என்று இன்னைக்கு பார்வதி அப்படி அமர்ந்திருக்கிறார். அப்ப இந்த இறைவனார் கைலைக்குள்ளே வந்து என்னைக்குமே பார்வதி நம்ம எப்ப வருவோம்னு எதிர்பார்த்திருப்பாள். இன்னைக்கு ஏன் இப்படி மௌனமா இருக்கிற ஆளே காந்தல அப்படி என்று கைலாசத்துக்குள்ளே வந்து பார்த்தார் ஆண்டவன். கைலாசத்துக்குள்ளே வந்து பார்க்கும் போது கைலாசத்துக்குள்ளே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தா பார்வதி எப்படி இருக்கா? அதைய உழைச்சி போட்டுக்கிட்டு திசையை பார்த்து காலம் நீட்டி கொண்டு இருக்கான். பகவான் பார்த்தார். ஒரு நாள் பார்வதி இப்படி இருக்க மாட்டாளா? ஆமா, என்ன காரணமா இருக்கும்? சரி என்ற ஆண்டவன் கைலைக்குள்ளே வந்து பார்க்க அந்த பார்வதி இருக்கக்கூடிய கோலத்தை கண்டு அவள் என்ன கேட்கிறாள் தெரியுமா? அடியேடி அம்மா பார்வதி என்ன மோசம் அரணரில்லா அழகோலோ சிவனரில்லா சிவசக்தி சீதா மாற்றமில்ல கடவுளில்லா கங்கனங்கி நடந்தூரம்மா
ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டேயம்மா.